நைட்டு ஒரு 10 மணி இருக்குங்க. நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப பசிச்சுன்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட போன இடம் தான் புவனகிரியில உள்ள ஹோட்டல் கிளாசிக். சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ஹோட்டல்ல பரோட்டா சும்மா தரமா இருக்குங்க. இங்க யார் யாரெல்லாம் பரோட்டா லவர்ஸ் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்னதான் ஹோட்டலுக்கு போயிட்டு வெரைட்டி வாங்கி சாப்பிட்டாலும் 10 ரூபா கொடுத்து 3-4 பரோட்டா வாங்கி சாப்பிட்டாலும் சும்மா அப்படி இருக்குங்க. பரோட்டாவுக்கு அடுத்து இங்க மெயினா சால்னா தாங்க. சும்மா ஊத்தி குடிக்கணும் போலவே தோணும். நான் சாப்பிட்டு பார்த்தா உண்மையாவே பரோட்டாங்க நல்லா இருக்கு. பரோட்டாவுக்கு அடுத்து நாங்க அடுத்ததான் ஆர்டர் பண்ணது முட்டை பொடி மாஸ். கல்லுல வெங்காயம் டிஃபரெண்டான மசாலாவெல்லாம் கொட்டி எண்ணெய் ஊத்தி அப்படியே ஒரு நிறவி அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு சர்க்கிள் ஒண்ணு போட்டு சும்மா அடின்னு அடிச்சு அப்புறம் நல்லா கொத்துன்னு கொத்தி கடைசியா பெப்பர் தூள மழைச்சாரல் மீறி தூவி விட்டு பாத்தீங்கன்னா தட்டுல அள்ளுனாங்க. இதோட டிஸ்பிளே பார்க்கவே தரமா இருந்துச்சு. நானும் பாத்தீங்கன்னா எடுத்து தட்டுல கொட்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு சிக்கன் பெப்பர் ஆர்டர் பண்ணா. சிக்கன் பெப்பர் சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே தரமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கிளாசிக்ல சிக்கன் பெப்பர் எப்படி இருக்கு நான் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நானும் ஒரு பீஸ் எடுத்து அழகா தூக்கி வாயில வச்சு ராஜ்கிரண் மட்டும் தான் எலும்பு கடிப்பாரு, நாங்களும் கடிப்போம்னு சொல்லிட்டு நல்லா கடிச்சு சாப்பிட்டா இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் முட்டை லாஃபம் ஒண்ணு கேட்டிருந்தா அதையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் ஒன்னு ஆம்லெட் வாங்கி அதுல சால்னா எடுத்து ஊத்தி சாப்பிட்டு நைட் டின்னர் பினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஹோட்டலோட டிசைன் கீழே சிவர் வச்சு மேல கீத்தெல்லாம் போட்டு கட்டி பார்க்கவே அழகா இருந்துச்சு. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா நம்ம புவனகிரி கடலூர் போற மெயின் ரோடு மஸ்ஜித்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு.